கைஸ் ஆனால் இது வந்து ஒரு ஸ்கேமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்ல போகிறீங்க. இந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதை நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துடலாமா? நான் ஸ்ட்ரீட் அரேபியாவில் இந்த 2 டிஷ் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு டோட்டலாக 861 வித் ஜிஎஸ்டியே வந்து ஆகியிருந்துச்சு. அண்ட் அன்னபூர்னால ஒரு ஃபுல் மீல்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு 200 rupees ஆச்சு. அதே அன்னபூர்னாவோட ஐட்டம் அதே லொக்கேஷனில் நான் வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் செக் பண்ணி பார்க்க போகும்போது 200 rupees மீல 225 rupees போட்டிருந்தாங்க. அண்ட் டெலிவரி மற்ற சார்ஜஸ்லாம் சேர்த்து 265 rupees போட்டிருந்தாங்க. சரி, அது கூட பெருசா டிஃபரன்ஸ் கம்மியாக தான் வருது. ஏன்னா ஆர்டர் பண்ணது ஒரே ஒரு ஐட்டம் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் அரேபியாவில் போய் அதே லொகேஷன் அதே டிஷ் நான் வந்து செக் பண்ணி பார்த்தா எவ்வளோ பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்துச்சு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 329 rupees டிஃபரன்ஸ் வருது. இது நான் சொல்றது வந்து ஜிஎஸ்டியோ டெலிவரி ஃபீயோ பிளாட்ஃபார்ம் ஃபீயோ எதுவுமே இல்லாமல். சரி, டெலிவரி மற்ற சார்ஜஸ்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 500 rupeesக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது. டெலிவரி பண்ணுறாங்கன்னா ஓகே, அதுக்கு நம்ம தனி சார்ஜ் நம்ம வந்து கொடுக்க தான் செய்கிறோம். ஸோ அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஆனால் இது எந்த சார்ஜஸுமே இல்லாமல் அதே டிஷ்ஷுக்கு எதுக்காக வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேமா இல்லையான்னு நான் வந்து உங்ககிட்டயே நான் விட்டுறேன். எதனால இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்ஸ் கம்பேர் பண்ணி வீடியோஸ் போடலான்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.